வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குரு வாழ்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போடுவோம். அதாவது உதயம் அப்படிங்கிறது தான் 1வது வீடு. உதயம்தான் கேள்வி, நிகழ்கால பிரச்சனை. உதயத்திலிருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுதான் லக்கணம் மாதிரி. அப்போ உதயத்தை நம்ம இன்னும் என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, கேள்வி தன்னை பற்றியது. உதயம் அப்படின்னா கேள்வியாளர், நிகழ்கால பிரச்சனை, கேள்வியாளர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். 2வது வீடு அப்படின்னா, உதயத்திலிருந்து 2வது வீடு அப்படின்னா குடும்பம், தன வரவு, கண்ணு அப்படிங்கிறத பற்றி, வருமானத்தை பற்றியான கேள்வி இருக்குது அப்படின்னா 2ஆம் வீடை பார்க்கணும். ஒரு புதிய நபர் உள்ளே வர்றாரு அப்படின்னா 2வது வீடு. புதிய நபர் ஒருத்தர் உள்ளே வர்றாரு, வருமானம் உள்ளே வருது அப்படின்னா அந்த 2வது வீடை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ வருமானம், அந்த முக்கியமானது நமக்கு வருமானம் என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அப்படின்னா 2ஆம் வீடை நம்ம பரிசீலனை செய்யணும். உதயத்திலிருந்து 2வது வீடு, உதயத்திலிருந்து 2வது வீடு, உதயத்திலிருந்து 3வது வீடு என்ன அப்படின்னா நம்முடைய இளைய சகோதரர், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அல்லது இடமாற்றத்தை பற்றி பார்க்கணும். அப்படின்னா நம்முடைய 3வது வீடை பார்க்கணும். உதயத்திலிருந்து 3வது வீடு தான் பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். உதயத்திலிருந்து 3வது வீடு தான் பார்க்கணும். உதயத்திலிருந்து 3வது வீடு சிறு தூர பயணம். நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தகவல்கள் பூரா இந்த கடித போக்குவரத்து எல்லாமே இந்த 3வது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. 3வது வீடுங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி அதுக்குள்ளே இருக்குது. 3வது வீடுங்கிறது நம்மளை விளம்பரப்படுத்துறது 3வது வீடு இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு போய் ஒரே நாளுக்குள்ளே திரும்பி வர்றதெல்லாம் 3வது வீடு. 3வது வீடு மிக முக்கியமானது. அப்போ 3வது வீடுனா உதயத்திலிருந்து 3வது வீடை பார்க்கணும். 4வது வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய், மண், மனை, வாகனம், வீடு, கல்வி, அடிப்படை கல்வியை பற்றி பார்க்கலாம். சொந்த ஊர், நம்ம ஒரு பால் பண்ணை மாதிரி வச்சுக்கிறோமா, ஒரு வியாபாரம் வச்சுக்கிறதுக்கு பண்ணை மாதிரி வச்சுக்கிறது, அந்த 4வது வீடை பரிசீலனை செய்யணும். இப்போ கால்நடை வச்சுக்கிறது, கோழி பண்ணை வச்சுக்கிறது, இதெல்லாம் இந்த 4வது வீடை நம்ம பரிசீலனை செய்யணும். நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னா அந்த 4வது வீடை நம்ம பரிசீலனை பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 5வது வீடு, நிலபுலங்கள்லாம் 4வது வீடு. 5வது வீடுங்கிறது 5வது வீடு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புத்திரஸ்தானம். நமக்கு குழந்தையை பற்றி 5வது வீடு சொல்லுது. அதனால் புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா, நமக்கு உள்ளே இருக்கிற திறமைகள்லாம் 5ஆம் பாவத்துக்குள்ளதாக இருக்குது. கலை, நமக்கு என்னென்ன கலையில் ஈடுபாடு இருக்குமா, நம்முடைய குலதெய்வம் என்ன, நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்ம அப்படிங்கிறதுலாம் இந்த 5வது வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ காதல் சம்பந்தமான விஷயங்களும் இந்த 5ஆம் பாவம். இப்போ நல்லா பார்க்கணும். ஒருத்தர் ஆசைப்படுறதெல்லாம் இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஒருத்தர் விருப்பப்படுறது 5ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவத்தில் இதெல்லாம் நம்ம லைட்டாக சொல்லிட்டு வரேன். இந்த 5ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். 6ஆம் பாவம்னா நமக்கு வரக்கூடிய தொல்லைகள். என்னென்ன தொல்லை வரும்? நோய் வரும், கடன் வரும், வம்பு வரும், வழக்கு வரும். இதெல்லாம் எதிரிகள் சம்மந்தம் எல்லாம் அதெல்லாம் 6ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. அதிலே தான் வேலை அப்படிங்கிறதும் இந்த 6ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. 6ஆம் பாவம் தான் நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். 5ஆம் பாவங்கிறது விருப்பம், 6ஆம் பாவங்கிறது போட்டி. நமக்கு எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை பார்த்துக்கிறோம். 7ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்மளை யாரெல்லாம் வந்து சந்திப்பாங்க, வாடிக்கையாளர் சந்திப்பாங்க, இந்த சமுதாயம் வந்து நம்மளை சந்திக்கும், கணவன் மனைவிகள், திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம பரிசீலனை செய்யணும்னா இந்த 7ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். கூட்டு தொழிலை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதாவது லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர், இது 2ஐயும் பார்க்கணும் அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்தை தரவை நம்ம பார்க்கணும். 8ஆம் பாவங்கிறது ஆயுள், எவ்வளோ காலம் வாழ போகிறேன், இவனுக்கு ஏதாவது விபத்துகள் இருக்கா, காணாமல் போனது இருக்கா,
தொலைஞ்சு போயிடுச்சா, ஏதாவது ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சா, வலி, வேதனை, துன்பங்கள், துயரங்கள், இதெல்லாம் இந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. 8ஆம் பாவங்கிறது நமக்கு எட்டாத பாவம். அது நமக்கு வந்துருச்சுன்னா தாங்க முடியாது. அப்போ இது ஒரு நமக்கு அந்தரங்கமான விஷயங்கள்லாம் அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடம்பு வந்து 8ஆம் பாவங்கிறது நடுங்குறதுன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பயம், வலி இதெல்லாம் அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். 9ஆம் பாவங்கிறது தெய்வ வழிபாடு, நம்முடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. 5ஆம் பாவம் குலதெய்வம் அப்படின்னா இஷ்ட தெய்வங்கிறது இந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. நீண்ட தூர பயணம் போகிறது, வெளிநாடு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, அப்பாவை பற்றி கேட்குறது, நம்முடைய பாக்கியம், நம்ம தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, தெய்வ ஆற்றல் எவ்வளவு இருக்கும், நம்முடைய தான தர்மங்கள் செய்வோமா, இது எல்லாத்தையுமே இந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். அப்போ தகப்பனாரை பற்றி பார்க்கணும்னாலும் இந்த 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஒரு குருவை பற்றி பார்க்கணும்னாலும் 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அடுத்து 10ஆம் பாவங்கிறது உத்தியோகம், தொழில் சம்பந்தமான கேள்வி. அது நம்ம ஒருத்தர் வேலை பார்க்குறோம்னா அந்த பாஸ், அந்த தொழில் யார் நடத்துகிறாங்களோ அந்த தொழில் அதிபர் இந்த 10ஆம் பாவம். அல்லது நம்ம என்ன ஜீவனம் பண்ணுறோம் அந்த 10ஆம் பாவம். நமக்கு மரியாதை என்ன இருக்கும், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், இதெல்லாம் இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் பாவங்கிறது மூத்த சகோதரர், நம்மளை விட மூத்த சகோதரர்கள். அதை மட்டும் இல்லாமல் நம்முடைய திருமணத்தினாலேயோ அல்லது சந்தோஷம், எதன் மூலமும் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், 2வது திருமணத்து மூலம் நமக்கு என்ன அது கிடைக்குது, அந்த வாய்ப்பெல்லாம் இந்த 11ஆம் பாவத்தை பற்றி தான் எடுத்துக்கணும். அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். திருப்தியானது, நம்முடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தி ஆகுமா, ஜாமக்கோளில் வந்து உதயத்திலிருந்து 11ஆம் இடம், நம்முடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுமா, நம்ம ஆசைகள் நிறைவேறுமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது இந்த 11ஆம் பாவத்தை நம்ம பார்த்தே ஆகணும். 12ஆம் பாவங்கிறது நமக்கு விரயம்னு சொல்கிறோம், மருத்துவ செலவு, நமக்கு என்னென்ன நிறைய வருதோ அது பூரா 12ஆம் பாவம். வெளிநாட்டில் போய் நம்ம தங்கி அங்கேயே குடியுரிமை பெறுவோமா அப்படிங்கிறதுலாம் அந்த 12ஆம் பாவம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் திரும்ப திரும்ப நோய்வாய்ப்பட்டு இருப்போமா, ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி இருப்போமா, அல்லது ஒரு ஆசிரமத்தில் போய் இருப்போமா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் இருக்க போகிறோம்ங்கிறதெல்லாம் இந்த 12ஆம் பாவங்கிறத காட்டும். அப்போ உதயத்திலிருந்து இது எத்தனை பாவங்கள் இருக்குங்கிறத நமக்கு இதை காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதயம்ங்கிறது 1ஆம் பாவம், உதயத்திலிருந்து 12 பாவங்களையும் நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம பலன் எடுக்கணும். இப்போ 12 பாவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த 12 பாவங்களில் ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம்.